விஷ்ணு பேசுகிறேன்ப்பா. எம்பி, தாசில்தார், கலெக்டரு எல்லாம் இவனுக்கு போய் நான் இவ்வளோ சொத்து வச்சுருக்கேன் எம்பி நிற்கிறதுக்கு சீட்டு நாமினேஷன் படம் கட்டுதான்ல. என் வீடு இவ்வளோ இருக்குது, நான் இவ்வளோ லோன் வாங்கியிருக்கேன், நான் நகை போட்டிருக்கேன், என் வண்டி இத்தனை இருக்குது, கார் இருக்குது, எனக்கு இத்தனை சுரட்டி இருக்குது, இத்தனை சுரட்டி இல்லாமல் எனக்கு வழுக்கையாக கிடக்குன்னு எம்பி நிற்கிறோம். ஆணும் பெண்ணும் எல்லாத்துலேயும் ஆணும் பெண்ணும் தான். இப்போ அந்த கணக்கு எடுக்கையில் எம்பியை குடும்பியை பிடிச்சி ஆட்டையில் உள்ளே போய்கிட்டே இருப்பான். இந்தியா நாடு முழுவதும் போய்கிட்டு இருப்பான், தமிழ்நாட்டிலையும் போய்கிட்டு இருப்பான். என்னடா வேலைக்கா இது எதுக்குடா, இது என்னடா காரணம்? அது அரசியல்வாதி அவன் இந்த கொடியை தூக்கிமே சென்னையில் உட்காந்துருக்கேன் இப்படி சொல்லுவான், டெல்லியில் இருக்கேன் இப்படி சொல்லுவான். அதனால தான் நாங்கள் நின்னோம்மா. குறுக்கெலும்பு ஓடிச்சு விட்டு அப்படியே கணக்கு உள்ள பல்லாயிரம் கோடி, 2ஆம் நம்பர் கோடி, டாக்டராக இருக்கிற பில்டிங்கு அனைத்தும் உள்ளே மாட்டி வருவான் எம்பி. இப்போ மந்திரி அவனும் கொடுத்துருப்பான். நான் நாமினேஷன் கட்டியிருக்கேன், நான் எல்லாம் அது எம்எல்ஏ உள்ள கணக்கு தான். இருந்தாலும் மந்திரி அவனும் சொத்து ஏற்றிருப்பான்ல, சொத்து நாமினேஷன் எல்லாம் அதுவும் தாசில்தார் அங்கே எங்கே பார்க்கணுமோ அங்கே பூரா கொடுத்துருப்பான். சொத்து கணக்கு சொத்து எல்லாம் கொடுத்து தான் வீல் சேரில் உட்காரணும். 2 கையை தூக்கிக்கிட்டு அலைதானா மந்திரி. இத்தனை கோடி இத்தனை கொடுத்த கம்மியாக தான் கொடுத்துருப்பான். இந்த நூல் அளவு கொடுத்துருப்பான். 99% அடித்து வச்சு அப்படியே வெளியில் மிதந்துக்கிட்டு போகிறான். முதுகு அப்படி தூக்கி விட்டு அப்படி ஒரு குலுக்கி விட்டு போகிறான். அடுத்து முதலமைச்சர் அவனும் குலுக்குன்னு குலுக்கி எல்லா கழுதான எனக்கு இவ்வளோ சொத்து தான் இருக்குது, நான் நாமினேஷன் கட்டி தான் நான் அப்படின்னு எல்லாம் ஒன்றோடு நின்று எம்எல்ஏ நின்று தான் பிரித்து எடுப்பான். எம்எல்ஏ நின்று தான் பிரித்து எடுப்பான். எல்லாம் நாமினேஷன் கட்டுற இடத்துல பூரா இந்த 75 வருஷம் ஆண்டு காலமாக எங்கே கட்டினா என்ன செஞ்சாங்கிற குடும்பியை பிடிச்சி தூக்கியில் எல்லா கணக்கு உள்ளே வந்திருப்பா. போட்டார்ப்பா நீதி அரசர் கடவுளே பரமசிவன் ஈஸ்வரன் போட்டார்ப்பா. நீதிபதி ஜட்ஜி இந்த கணக்கு எழுதிட்டார்ப்பா. ஜட்ஜி ஐயா எழுதிட்டார்ப்பா. முக்கால்